So good evening students. Today we will see the current affairs analysis dated from 16th Feb 2024. The first article related to the electoral bonds. So electoral bonds on the Supreme Court on the not valid, constitutionally not valid in Solirganga. So it is null and void now. Adukana reason will go to test proportionality. So right to privacy அப்படின்ற பேர்ல black money வந்து curb பண்றதுக்காக so 19 restrictions பண்றது it's not acceptable அப்படின்றதுக்காக தான். So it was so first we will see about the electoral bond scheme. It was introduced in the year 2018 January. Finance Act அதுக்கு முன்னாடி they created an act, Finance Act 2016-17 அப்புறம் 2016 சில changes. So it was introduced in this part. So electoral bond scheme பொறுத்த வரைக்கும் election நடக்கிறதுக்கு முன்னாடி, so every year Jan, April, அப்புறம் அக்டோபர், அப்புறம் டிசம்பர் வராது, ஸோ நவம்பர், அக்டோபர் 3 or 4 tranchesல it will be issued. And then election நடக்கிறதுக்கு ஸோ இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் 10 days ஜூன் போடும், ஜூன் அப்புறம் அக்டோபர் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 daysல இந்த பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணா. இப்போ இது அவ்வளோ டீட்டெயிலாக படிக்க வேணாம், இது வந்து நோ வேலிட். ஸோ இந்த டேட்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அப்புறம் எலெக்ஷன் வர்ற இயர்ல அந்த டைம் அந்த மந்த் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எலெக்ஷன் வரும்போது. ஸோ 10 daysல வாங்கணும். SBI இஸ் த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. த பாண்ட் கேன் பி பர்ச்சேஸ் ஃப்ரம் 1000 டினாமினேஷன், 1000ல இருந்து 10,000, அப்புறம் 1 lakh, அப்புறம் 10 lakh, அப்புறம் 1 crore வரைக்கும் டினாமினேஷன்ஸ்ல வாங்கிக்கலாம். ஸோ 20,000 2000க்கு மேல யாரெல்லாம் ஃபண்டிங் பண்றாங்களோ they need to go by this category. இந்த ஃபண்டிங் பாண்ட் மூலமா தான் ஃபண்ட் பண்ண முடியும். SBI இஸ் த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. ஸோ KYC நார்ம்ஸ் வந்து SBI கிட்ட கொடுக்கணும் யார் வாங்குறாங்க அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள், ஸோ பர்சன் பர்ச்சேசிங் ஏ வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா SBI கிட்ட போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ ஏ வந்து வாங்குறாங்க அப்படின்ற SBIக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த பாண்டை வந்து இப்போ இட் வாஸ் கிவன் டு ஏ கார்பரேட், தட் இஸ் எக்ஸ் கார்பரேட் கிட்ட கொடுத்தா அந்த கார்பரேட்டோட பணத்தை வச்சுதான் இவர் வாங்கியிருப்பாரு. ஸோ கார்பரேட் வாங்கினது தெரியாம இருக்கிறதுக்காக இந்த வேலை பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு the X will give to a political party, that is BJP or Congress or any party. அப்போ பிஜேபிக்கு யாரு கொடுக்குறாங்கன்னு தெரியும். பிஜேபியோட பேங்க் might be SBI or any other bank, that is IOBன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஐஓபியில போயிட்டு அவங்க 15 daysல இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படின்னா பாண்ட்ல இருந்து பணமா அதை மாத்திக்கணும். ஐஓபிக்கு தெரியாது யார் வந்து பிஜேபி ஃபண்ட் பண்றது. ஸோ இட்ஸ் ஒரு ஒபேக். ஸோ பிஜேபியும் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் நாட் அண்டர் தி RTA கேட்டகரி ஆல்சோ. ஸோ அவங்கள வந்து ஃபண்டிங் வந்து அவங்கள பொறுத்தவரை இந்த பாண்ட் வந்து எங்க இருந்து வருது அப்படின்றது தெரியாது அப்படின்றத சொல்லுவாங்க மோஸ்ட்லி. முன்னாடி அப்படி கிடையாது. 20,000க்கு மேல ஃபண்டிங் அந்த கட்சிக்கு வருது அப்படின்னா they need to maintain account. யாரு கொடுக்குறாங்க, என்ன டேட்ல கொடுக்குறாங்க, டாக்ஸேஷனுக்காக இது மேனேஜ் பண்ணணும். ஸோ ஃபினான்ஸ் ஆக்ட் 2016 and 17 இது அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா, பிளாக் மணியை வந்து எலக்ட்ரானிக் மோட்ல பண டிரான்சாக்ஷனை கொண்டு வந்து பிளாக் மணியை கர்வ் பண்ண முடியும் அப்படின்னா பிரைவசி இஸ் மஸ்ட் அப்படின்றதுக்காக தான் இந்த கர்விங் பண்றதா சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் தி எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம். இதுல இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட லைக் எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னா இதை நல்ல அண்ட் வாய்டு கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 3 டெஸ்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி இது 2017 புட்டசாமி ஜட்ஜ்மெண்ட்ல பண்ணாங்க. ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டியில ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா இட் ஷுட் பி பேக்டு பை அ லா. ஸோ கண்டிப்பா இது வந்து லா மூலமா தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இட்ஸ் வேலிட். தென் லெஜிட்டிமேட் கவர்மெண்ட், லெஜிட்டிமேட் ஐடியாவில் இருக்கணும். ஸோ லா மூலமா பண்றோன்ற பேர்ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா தான், பட் இட் வாஸ் டன் ஃபார் அ பர்பஸ், தட் இஸ் லைக் ஒரு இல்லீகாலிட்டி பண்றதுக்காக பண்றாங்க. லெஜிட்டிமேட் இல்லாம லெஜிட்டிமேட் ஸ்டேட் அஃபேர்ஸா இருக்கணும் இதை பண்றதுக்கு. ஸோ இது லெஜிட்டிமேட் தான், பணத்தை கொண்டு வர்றது ஆன்லைன் மூலமா. அண்ட் தென் தேர்ட் கேட்டகரியில ஆர் லைக் இட் ஷுட் பி இன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கணும். ஸோ யாருக்குமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படக்கூடாது. ஸோ இந்த 3 கேட்டகரி டெஸ்ட் பண்ணுவாங்க when it is goes for constitutional fundamental rights இல்லைன்னா ஒரு பர்சன்ஸோட ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படுதுன்னா இந்த 3 டெஸ்ட்டும் பாஸ் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அந்த லா வந்து வேலிடா இருக்கும், இல்லைன்னா அந்த ஸ்கீம் வந்து வேலிடா இருக்கும். ஸோ இந்த 3வது இதுல வந்துட்டு அவங்க 19 class 1 freedom of speech and expressionல there is a like
implicit, it's not explicitly mentioned, but implicitly it was mentioned, that is right to privacy. அது மாதிரி press freedom. ஸோ இது எல்லாமே வந்து 19 கிளாஸ் 1ல இம்ப்ளிசிட்டா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றப்போ பொலிட்டிக்கல் கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னா அவங்களுக்கு யார் யார் டொனேஷன் பண்றாங்க, அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்றது ரைட் டு நோ, தட் இஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் கேட்டகரியும் 19(1) தான் வருது. பிரைவசி, பிரஸ் ஃப்ரீடம் எல்லாமே இதுல தான் வரும் 19 கிளாஸ் 1ல. இம்ப்ளிசிட்லி இட் வாஸ் மென்ஷன், இட் நாட் எக்ஸ்பிளிசிட்லி, வெளிப்படையா சொல்லப்படலைனாலும் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 19 கிளாஸ் 2ல இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிளாக் மணியை கர்வ் பண்றதுக்காக ரைட் டு பிரைவசி அப்படின்ற பேர்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வி ஆர் நாட் அலோவிங், யாரு ஃபண்ட் பண்றாங்க அப்படின்றத பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்ல தேவையில்லை அப்படின்றது ரைட் டு இன்ஃபர்மேஷனை கர்வ் பண்ணக்கூடியது. ஸோ இட்ஸ் அகேன்ஸ்ட் தி ஆர்டிகிள் 19 கிளாஸ் 1. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து கேன்சல் ஆகுது. அதனாலதான் இந்த லா வந்து நல் அண்ட் வாய்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் திங் அபவுட் திஸ், ஸோ 19 கிளாஸ் 2 யூஸ் பண்ணி 19 கிளாஸ் 2 என்னது இன்ஃபர்மேஷன். ஸோ 19 கிளாஸ் 1ல கொடுக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன்ஸ், எங்கெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணா, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேன் பி மேட் அண்டர் ஆர்டிகல் 19(2). அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு நம்ம ஃபினான்ஸ் ஆக்ட்ல பண்ணிருக்கக்கூடிய என்ன அப்படின்னா, பிளாக் மணியை கண்ட்ரோல் பண்றதுக்காக எலக்ட்ரானிக் மோட்ல பண டிரான்சாக்ஷனை கொண்டு வரதுக்கு வி ஆர் டூயிங் இட் அப்படின்ற ரைட் டு பிரைவசியை மெயின்டைன் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்றத கோர்ட் சொல்லி அதை கேன்சல் பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல, உங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, திஸ் இஸ் மோர் தேன் எனஃப். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ஸோ முன்னாடி இருந்த இதுதான் இனிமேல் கண்டினியூ ஆகும். தட் இஸ் ஸ்டேட்டஸ் கோ வில் கண்டினியூ. நான் இப்போ சொன்னேன்ல 20,000க்கு மேல ஃபண்டிங் பண்ணணும்னா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் ஒரு கம்பெனி வந்து ஃபண்டிங் பண்றாங்க அப்படின்னா 7.5% ஆஃப் தி ஆவரேஜ் 3 இயர்ஸுக்கான ப்ராஃபிட் தான் அவங்க வந்து கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஸோ இப்போ எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் எல்லாமே ஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இட்ஸ் அடுத்தவங்க சொன்னது குவிட் ப்ரோக்யோ. அப்படின்னா லைக் நான் ஒன்னை கொடுத்து இன்னொன்னு வாங்குறது. ஸோ பார்ட்டிஸ் வந்து பணம் டொனேஷன் வாங்குறாங்க கார்பரேட் கிட்ட இருந்து. அது எதுக்காக அப்படின்னா, ஸோ பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பண்ணும்போது திருப்பி அவங்க வந்து ப்ராஜெக்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயம், இந்த குட் ப்ரோக்யோ கான்செப்ட் இருக்கு அப்படின்னா. அதனால லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் எல்லாமே அதிகமாக ஃபண்ட் பண்றதா சொல்லப்படுது. மோஸ்ட்லி ரூலிங் பார்ட்டிக்கு தான் அதிகமான ஃபண்டிங், 6,000க்கு மேல. காங்கிரஸ் வந்து 1,500 பக்கத்துல தான் இருக்கு. அதிகமான ஃபண்டிங் 4 வருஷத்துல வந்தது பிஜேபி. ஸோ இட்ஸ் அபவுட் த ரூலிங் பார்ட்டி. தட்ஸ் த ரீசன் குட் ப்ரோக்யோ எஃபெக்ட் இருக்கு அப்படின்றதுனால தான் இது மொத்தமா இது வந்து கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. So that's all. The next article related to the China-India relationship la irukkudiya border issues. We having a, so show the map. Line of actual control between India and China. So what you are seeing in the image displayed. Okay. So what you are seeing in the image, that is western sector la we having issues. And the Ladakh area la irukkudiya, appo Damchak area, appo northeastern area la we having Nepha area la Tawang. There is a demand for Arunachal Pradesh from the Chinese side. இதான் நமக்கு அவங்களுக்கு பார்டர் டிஸ்பியூட். இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பார்டர் ஏரியால அவங்க வந்து வில்லேஜ் டிஃபென்ஸ் வில்லேஜஸ் கிரியேட் பண்றாங்க. அப்படின்னா டிஃபென்ஸ் பீப்புளா இருப்பாங்க, நார்மல் பீப்புளை அகாமடேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க போட்டிருக்கக்கூடிய பேரு ஜியாங் காங் அப்படின்னு பேர். லோஹித் வேலி அண்ட் அருணாச்சல் பிரதேஷோட தவாங் ஏரியால தே ஹவ் அகாமடேட்டட் லாட் ஆஃப் லோக்கல் பீப்புள் ஃப்ரம் சைனா. அப்புறம் டிஃபென்ஸ் பீப்புள் இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இதை கவுண்டர் பண்றது வி ஆல்சோ ஹேவிங் திஸ் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். அதுல 17 வில்லேஜஸ் வந்து சைனா இந்தியா பார்டர்ல நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பீப்புளோட பிரசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்நிய நாட்டோட ராணுவ வீரர்கள் வர்றது எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஈஸியா. அவங்க வந்து ஆக்கிரமிக்கிறத வந்து நம்ம ராணுவத்துக்கு தகவல் கொடுத்தோம் அப்படின்னா they will counter it. ஸோ காம்பேட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்ல 628 வில்லேஜஸ் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் பார்டர் ஏரியா. அப்புறம் highways we are doing 17 such villages in the Himachal Pradesh, Uttarakhand, Sikkim, அப்புறம் லடாக் ஏரியால we are doing. அதுக்கப்புறம் சைனாவுக்கு இந்தியாவுக்குமான பார்டர் வந்து மொத்தம் 3,488 கிலோமீட்டர். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் நிறைய வாட்டி இது சொல்லியிருக்கேன், தான் ட்ரா பண்ணல. நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் தி ஸ்மார்ட் கிராம் ப்ரோக்ராம். ஸ்மார்ட் கிராம் அப்படின்றது ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் யோஜனா, அந்த அபியான் ஸ்வராஜ் அபியான் அப்படின்ற ஸ்கீம்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பிஎம் வாணி, தட் இஸ் பிரதான் மந்திரி வைஃபை ஆக்சஸ் டு தி
network, Wi-Fi access network to the and like not connected area இல்லைன்னா ரிமோட் ஏரியாவை வந்து கனெக்ட் பண்றதுக்காக பிஎம் வாணி அப்படின்ற ஸ்கீம் வந்து ரூரல் ஏரியாவை கனெக்ட் பண்றதுக்கு. அப்படின்னா வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்கக்கூடிய ஏரியால வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அது மூலமா ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், கிளினிக், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸுக்கு, ஏதாச்சும் அப்ளிகேஷன் போடுறதுக்கு எக்ஸெட்ரா அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அது வந்து ஃப்ரீயா கிடைக்கும். இதை வந்து கிராமங்கள்ல ரிமோட் ஏரியால கொண்டு போறதுக்கான இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்மார்ட் கிராம் ப்ராஜெக்ட். ஸோ கிட்டத்தட்ட ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் யோஜனால பீகார்ல தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. 455 கிராம் பஞ்சாயத் இன் தி 35 பிளாக்ஸ் இன் அ டிஸ்ட்ரிக்ட். பீகார்ல தான் ஃபர்ஸ்ட் இது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. பெகுசாரி அப்படின்ற வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட்ல தான் அதை லான்ச் பண்றாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் யோஜனான்றது 2018 லான்ச் பண்ணப்படுது. இப்போ எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ அவங்கள கெப்பாசிட்டி பில்டிங் பண்றது சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமா 60:40 ஃபண்டிங் மூலமா எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், மெம்பர்ஸ், வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றவங்கள கெப்பாசிட்டி பில்டிங் பண்றது, அவங்கள அவேர்னஸ் பண்றது, எப்படி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து கிராமங்களுக்கு கொண்டு போறது, அந்த பீப்புள் அவேர்னஸ் பண்றது, அவங்களுக்கு தேவையான நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படின்றதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க. அதான் கிராம் ஸ்வராஜ், ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் ஸ்கீம் 2018 it was launched. ஸோ அதை வச்சுதான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பிஎம் ஆனி ஸ்கீமே. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் வேமர் ட்ரையாங்கிள் அப்படின்றது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நியூஸ் தான். வேமர் ட்ரையாங்கிள் அப்படின்னா 1991 கிரியேட் பண்ணப்பட்ட 3 கண்ட்ரீஸோட கோஆபரேஷன் இன் டயலாக், ரீஜனல் ஸ்டெபிலிட்டி. வேர்ல்டு வாருக்கு பிறகு ரஷ்யன் ஆக்கிரமிப்புகள் இந்த மாதிரி இஷ்யூஸ்ல இருந்து லாட் ஆஃப் இஷ்யூஸ் செகண்ட் வேர்ல்டு வார்ல, கோல்டு வார் டைம் பீரியட். ஸோ அதுல இந்த வேமர் அப்படின்ற குரூப்பிங், தட் இஸ் பிரான்ஸ், போலாண்ட் அண்ட் ஜெர்மனி, இந்த 3 கண்ட்ரிஸ் வந்து they have made some initiation, that is regional cooperation and restoration from the world war effect. அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இது, just a grouping தான். The next article EFTA, that is European Free Trade Agreement, Free Trade Association. It's not Free Trade Agreement. It was between 4 countries. European Union கிடையாது இது. European Union இருக்கக்கூடிய கண்ட்ரி, வெளியில இருக்கக்கூடிய லெச்சன்ஸ்டைன், ஐஸ்லாந்து, நார்வே, சுவிட்சர்லாந்து, இந்த 4 கண்ட்ரிஸ் வந்து யூரோப்பியன் யூனியன் கூட ட்ரேடிங் நம்ம பண்ற மாதிரி இந்த கண்ட்ரிஸ் கூட ட்ரேடிங்கை வந்து வலுப்படுத்துறதுக்காக தே கிரியேட்டட் திஸ் யூரோப்பியன் ட்ரேடிங் அசோசியேஷன். ஸோ நிறைய கண்ட்ரிஸ் கூட அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்தியா கூட நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இவங்க கூட சைன் பண்றது வி ஆர் ட்ரைங். நம்ம டெக்ஸ்டைல்ஸ், கெமிக்கல், இது மாதிரியான ப்ராடக்ட், ஜெம்ஸ், ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க இந்த எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். மெயினா அவங்க கேட்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், தட் இஸ் டெப்பா அப்படின்னு பேரு, ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். எப்படி செப்பா அக்ரிமெண்டோ அது மாதிரி ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இவங்க கூட நெகோசியேட் பண்ணிருக்கு. ஸோ இட் வில் ஹேவ் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்போ அதுல நெகோசியேஷன்ஸ்ல 2018 சில இஷ்யூஸ்னால அது வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டு திருப்பியும் அது ரினியூ பண்ணப்பட்டிருக்கு. வாட் எவர் மேபி திருப்பியும் தெர் ஆர் லைக் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி வந்து அவங்க கேட்கறாங்க, நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரிப்ஸ் பிளஸ் அக்ரிமெண்ட். அது ட்ரிப்ஸ் அப்படின்றது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், தட் இஸ் பேட்டன்ட் ரைட்ஸ், அந்த மெடிசனுக்கு வாங்கக்கூடிய பேட்டன்ட் ரைட்ஸ், காப்புரிமைகள் வாங்குறத வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னா 10 years, டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னா 20 years வந்து காப்புரிமை. ட்ரிப்ஸ் பிளஸ் அப்படின்னா டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி. இப்போ எக்ஸாம்பிள், நோவாட்டிஸ் அப்படின்ற கம்பெனி வந்து சுவிட்சர்லாந்து இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஏரியால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நோவாட்டிஸ் வந்து கேன்சர் ட்ரக் கிரியேட் பண்றாங்க, தயாரிக்கிறாங்க. அவங்க வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா 10 வருஷத்துக்கு அவங்களோட அதே மருந்து நம்ம வந்து ஜெனரிக் மெடிசனா பண்ண முடியாது. when it is not a pandemic situations. அப்ப ஜெனரிக் மெடிசன் காப்பி அடிச்சு அதே பேர்ல இல்ல லேபிள் வச்சு நம்ம வேற மெடிசனா இஷ்யூ பண்ண முடியாது. பட் எக்ஸம்ஷன்ஸ் ஆர் தேர், we can issue generic medicines. ஆனா பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ் தான் நம்ம ஹெல்த் எமர்ஜென்சி டைம் பீரியட்ல தான் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை காப்பி அடிக்கிறது, இப்போ எக்ஸாம்பிள் அந்த 10 வருஷம் இல்லைன்னா 8 வருஷம் முடியும் போது அவங்க பண்ண கிளினிக்கல் ட்ரையல்ஸ், இப்போ கேன்சர் ட்ரக் அவங்க தயாரிக்கிறது கிட்டத்தட்ட 5-6 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நிறைய ட்ரையல் பண்ணியிருப்பாங்க. வேற மெடிசன் தயாரிக்கிறதுக்கான ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அந்த ரெகுலேஷன் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நிறைய செக்அப் பண்ணியிருப்பாங்க, நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அதை செக் பண்றதுக்கு கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அது கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து 10 வருஷத்துக்கு பிறகு அவங்க வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு முடியும் போது இதையும் காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, without any clinical trials we can get approval and we can make generic medicines.
ஸோ இது வந்து நோவாட்டிஸ் கம்பெனி போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கேள்விக்குறியாகுது அப்படின்றதுனால அந்த 10 வருஷத்துக்கு அந்த டேட்டாவும் வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டி, தட் இஸ் டேட்டாவும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்றது. ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு அவங்க உருவாக்குற டேட்டாவும் வந்து பேட்டன் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்து பண்ண. WTOல டேட்டா ப்ரொடெக்ஷன் கிடையாது, டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி இந்த டாபிக் கிடையாது. ஆனால் யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே தே ஆர் டிமாண்டிங் ஃபார் டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட இருக்கக்கூடிய ப்ராப்ளமே டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி தான். இஎஃப்டிஏலையும் அதான் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம அதை வந்து ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து நடைமுறைக்கு வருது கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி சென்சன் அக்ரிமெண்ட். சென்சன் அக்ரிமெண்ட் அதுல கொசோவா அப்படின்ற கண்ட்ரி, கொசோவா கண்ட்ரி, there will be a map, display the map. கொசோவா அப்படின்றது இட்ஸ் a smallest country like in the யூரோப்பியன் ஏரியால வரும். கொசோவா அப்படின்றது இட்ஸ் 2018ல உருவான ஒரு கண்ட்ரி தான். செர்பியாவுக்கும் அவங்களுக்கும் கான்ஃபிளிக், செர்பியால இருந்து பிரிஞ்சு வந்ததான் கொசோவா அப்படின்றது. 104 யுனைடெட் நேஷன் மெம்பர்ஸால தான் இது ஒரு கண்ட்ரியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸ்டில் இட் இஸ் நாட் அ ஃபார்மல் ஃபுல் ஃபிளட்ஜ் நேஷன் ஸ்டேட் கான்செப்ட்ல அவங்க இன்னும் வரல, ஏன்னா இட் வாஸ் நாட் அப்ரூவ்டு ஃபுல்லி. இட்டலி லைக் வேட்டிகன் மாதிரி அதுவும் ஒரு சின்ன ஒரு லைக் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டா தான் இருக்கு. இட் வாஸ் நாட் ஃபுல்லி அப்ரூவ்ட் அஸ் அ நேஷன் ஆர் அ ஸ்டேட் அப்படின்ற கான்செப்ட்ல 104 கண்ட்ரிஸ் வந்து இதை ஏத்துக்கிட்டு இருக்காங்க, நேஷன் அப்படின்ற ஸ்டேட் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இதுல என்ன கொசோவா அப்படின்றது சென்ஜன் அக்ரிமெண்ட். சென்ஜன் அக்ரிமெண்ட் இஸ் நத்திங் யூரோப்பியன் யூனியன். ஸோ எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் கூட ஃப்ரீ மூவ்மெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா குட்ஸ் மூவ்மெண்ட். இதுல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் யாரெல்லாம் அவங்க ஃப்ரீ மூவ்மெண்ட்ஸ் பீப்புளை அலோவ் பண்றாங்களோ 23 கண்ட்ரிஸ் வந்து அலோவ் பண்றாங்க. 23 கேட்டகரி, 23 யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து அவங்க இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா ஃபுல்லா போயிட்டு வரோம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வித்தவுட் எனி பாஸ்போர்ட், விசா எக்ஸெட்ரா. அதே மாதிரி 23 கண்ட்ரிஸ் இந்த யூரோப்பியன் ஏரியால இருக்கக்கூடிய 23 கண்ட்ரிஸ்குள்ளேயும் பீப்புள் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் பண்ண முடியும் வித்தவுட் எனி விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் எக்ஸெட்ரா. இந்தியன்ஸ் வந்து யூகேல படிக்கிறாங்கன்னா தே கேன் ஆல்சோ மூவ். அது வந்து ஷென்ஜன் அக்ரிமெண்ட்ல நம்ம வந்து சேரணும். ஆக்சுவலா நம்ம ட்ரீட்டி போடணும் அதுக்கு. அது நம்ம இப்போ ரீசெண்டா பிரான்ஸ் கூட பண்ணதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது மாதிரி 23 கண்ட்ரிஸ் வந்து சென்ஜன் அக்ரிமெண்ட் கேட்டகரி, சென்ஜன் அக்ரிமெண்ட்னு பேரு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல சேர்றவங்க இந்த 23 கண்ட்ரிஸுக்குள்ளேயும் டிராவல் பண்ணிக்கலாம், ஃப்ரீ மூவ்மெண்ட். பிளஸ் 4 கண்ட்ரி, 27 கண்ட்ரிஸ் இதுல இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிறது 23 கண்ட்ரிஸ், 4 கண்ட்ரிஸ் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு வெளியில இருக்கக்கூடிய இஎஃப்டே கண்ட்ரி. நம்ம இப்ப பார்த்தோம்ல யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன், இந்த கேட்டகரி. ஸோ இந்த 27 கண்ட்ரிஸ்குள்ளாடியும் மூவ் பண்ணலாம் ஃப்ரீயா. அதுல கொசோவா இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். சென்ஜன் அக்ரிமெண்ட்ல தே ஹேவ் ஜாயின்ட் இட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். தென் நெக்ஸ்ட் ஆர்டிகிள் த அசாம் ஸ்டேட் ஃப்ரூட். நம்ம டிஸ்பிளே நீங்க பார்க்கக்கூடியது நிறைய இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கஜி நெமு அப்படின்ற அசாமோட லெமன், டிஃப்ரெண்ட் வெரைட்டி லெமன். இது அசாம்ல மட்டும் இல்ல, நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியது. ஆனா அசாம்ல தான் அதிகமா இருக்கு. GI tag வாங்கியிருக்காங்க அசாம். 2019ல they got GI tag. Now it was announced as a state fruit announce பண்ணிருக்காங்க. That's why it came in news. So very important for examinations. பட்டர்ஃப்ளை எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் ஃப்ளை பட்டர்ஃப்ளை மகாராஷ்டிரா அனௌன்ஸ் பண்ணப்பட்ட கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நோட் இட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி like current affairs. Now we will move on to the MCQs. Question number 1. Consider the following statements related to Milan exercise. So statement number 1, Milan begins an annual bilateral naval exercise between India and US in 1992. Statement number 2, Milan 2024 is scheduled under the aegis of Eastern Naval Command with invitation extended to 58 countries. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, with reference to the female genital mutilation, consider the following statements. Statement number 1, it comprises all the procedures that involve altering the female genitalia for medical reasons. Statement number 2, it is concentrated primarily in Western, Eastern and Northeastern Africa. Statement number 3, presently there is no legislation that bans the FGM practice in India. So how many of these statements given above is are correct? Options are A, only one statement is correct, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 3, consider the following statements with reference to the INSAT 3DS. So statement number 1, it is a follow-on mission of third generation meteorological satellite from the geostationary orbits. Geostationary irukakudiyadhu. Then statement number 2, it is fully funded by Ministry of Earth and Sciences.
Statement number 3, it will be the first radar of its kind in space to systematically map Earth using two different radar frequencies, L band and S band. How many of the statements given above is are correct? Options are A, only one statement is correct, B, only two, C, all the three, D, none of the above statements are correct. Question number 4, consider the following statements regarding the Convention on Conservation of Migratory Species. Statement number 1, it is an environmental treaty under the aegis of United Nations Environment Program. Statement number 2, its Appendix 1 lists species that have been unfavorable conservation status. Which of the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 5, consider the following statements regarding Pradhan Mantri Surya Ghar Muft Bijil Yojana. Statement number 1, it is a free electricity scheme which will provide 300 units of free electricity per month to its beneficiaries. Statement number 2, in this scheme, urban local bodies and panchayats shall be incentivized to promote the rooftop solar system. So which of the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is C. Question number 2 answer is D. Question number 3 answer is B. Question number 4 answer is D. Question number 5 answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.